பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை. இந்த புத்தகத்தை எழுதியவர் பெருமாள் முருகன். நமக்கு நல்லா பரிச்சயமான 5 விலங்குகள் எதுனா நாய், பூனை, மாடு, பன்னி, ஆடு. இதில் நாயும் பூனையும் கவிதைக்குன்னே உரியது. மாடு, பன்னியை பற்றி நம்ம எழுதவே கூடாது, அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆடு அதுதான் கரெக்ட் அப்படிங்கிறத இந்த புக்கில் தொடக்கமாக அவர் எழுத ஆரம்பிக்கிறார். இந்த புக்கில் பார்த்திங்கன்னா நிறைய கலோக்கியல் வேர்ட்ஸ், தமிழில் உள்ள அந்த கிராமத்து பழக்க வழக்கமான நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஸோ தமிழில் படித்தா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த கதையோட 2 மெயின் லீட் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிழவனும் ஒரு கிழவியும். அவங்க ஒரு கடக்கோடி கிராமத்தில் தனியாக வாழ்ந்து வராங்க. ஆடு மாடெல்லாம் வச்சு வளர்த்து அது மூலியமாக கிடைக்கிற வருமானத்தை தான் அவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்க. இந்த சமயத்தில் தான் முகம் தெரியாத ஒரு ஆள் மூலமாக பூனாச்சி கிழவன்கிட்ட வரா. பூனாச்சி பார்க்க நல்லா கருப்பாக இருப்பா, ரொம்பவே குட்டியாக பூனைக்குட்டி சைஸில் தான் இருப்பா. என்ன வெள்ளாடுன்னு சொன்ன, இப்போ கருப்புன்னு குழப்புறேன்னு உங்களுக்கு தோணுதா? வெள்ளாடுங்கிறது ஆட்டோட ஒரு வகை, கருப்பு பூனாச்சியோட கலர். கிழவனும் கிழவியும் அவங்க மகளை கல்யாணம் செஞ்சு அனுப்புனதுக்கு அப்புறமா அவர் காலையில் கிளம்பி வயலுக்கு ஆடுகளை மேய்ச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நைட் தான் வருவார். கிழவிக்கு வீட்டு வேலையும் பட்டியில் இருக்க ஆடு மாடுகளை கவனிக்கிறதுக்கும் நேரம் சரியாக இருக்கும். இவங்க 2 பேருக்கும் இடையான பேச்சுவார்த்தைகள் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. நைட்டில் சுத்தமாக வீட்டில் விளக்கு கூட ஏற்றுறதில்ல. பூனாச்சி வந்த முதல் நாள் அவளை பார்க்க ரசிக்கிறதுக்காக கிளவி ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீட்டில் விளக்கு ஏற்றுறா. அப்படியே பூனாச்சி கிடைச்சதை பற்றியும் 2 பேர் ரொம்ப நேரமாக நைட் பேசுகிறாங்க. இப்படி இருக்க கிளவி பூனாச்சியை தன்னோட குழந்த மாதிரியே பார்த்துக்கிறா. மற்ற ஆடுங்க கூட பூனாச்சி எப்படி ஜெல்ல பார்க்குறா, ஃபஸ்ட் டைம் எப்படி மேய்ச்சலுக்கு போய் பழகிறா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் இன்ட்ரெஸ்டாக அடுத்து போயிட்டுருக்கோம். ஒரு நாள் கிழவியும் கிழவனும் அவங்க பொண்ணை பார்க்க அவங்க ஊருக்கு போகிறாங்க. அப்போது மற்ற ஆடுகளையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதில் ஊத்தன், உளும்பன், பூனாச்சி இவங்க தான் ரொம்ப குட்டி ஆடுங்க. இப்போதான் பூனாச்சி வெளி உலகத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா அப்படிங்கிறதால அந்த எக்ஸைட்மெண்ட்டில் ரொம்பவே வழி தெரியாத இடங்களுக்கு போய் சுற்றி பார்க்க ஆரம்பித்து காட்டில் தொலைஞ்சு போகிறா. அங்கேருந்து பூனாச்சி எப்படி தப்பிக்கிறா, கிழவி அவளுக்காக என்னெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறது தான் அடுத்த பகுதியில் ரொம்ப சுவாரஸ்யமாக போகும். அங்கே கிழவியோட பொண்ணு வீட்டில் பூவனை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறா பூனாச்சி. பூவன் ஒரு கெடா, வெள்ளையாக ஒரே ஒரு பகுதியில் மட்டும் கருப்பாக சின்ன மச்சம் மாதிரி இருக்கும். பூனாச்சி ரொம்பவே குட்டியாக இருப்பாங்கிறதால மற்ற ஆடுகள் எல்லாமே அவளை டீஸ் பண்ணியும் கிண்டல் பண்ணியும் தான் நிறைய பார்த்துருக்காளே தவிர யாரும் அவகிட்ட அன்பாக பழகி அவள் அவ்வளோவா பார்த்தது கிடையாது. பூவன் தான் முதல் முறையாக பூனாச்சிக்கிட்ட ரொம்ப அன்பாகவும் கேராகவும் அவளை பார்த்துக்கிட்டான். அங்கே இருந்த 4 நாட்களுமே அவளுக்கு வெவ்வேறு இலைகளை பறிச்சுட்டு வந்து சாப்பிட சொல்கிறதாகட்டும், அவகிட்ட விளையாடுறதாகட்டும், மற்ற மூட்டுகள் அதாவது மற்ற பெண்ணாடுகள் அவன்கிட்ட வந்தாலுமே அதுங்க கூட சீண்டாமல் பூனாச்சியே சுற்றி சுற்றி வந்து விளையாட்டு காட்டிகிட்டு இருப்பான். இது பூனாச்சிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. தன்னை ஒரு பர்சன் ஸ்பெஷலாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் அவளுக்கு இருந்தது. மறுநாள் தான் அவளுக்கு தெரியுது இன்றைக்கி நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் அப்படிங்கிறது. அவளுக்கு இங்கே இந்த இடத்த விட்டு வரத்துக்கு மனசே கிடையாது. ஆனாலும் கிழவனும் கிழவியும் பூனாச்சியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் பூனாச்சி இந்த உலகத்தையும் கிழவனையும் கிழவியும் வெறுக்கிற ஃபஸ்ட்டு ஒரு இம்ப்ரெஷன். அங்கே தான் அவங்க ரிட்டன் ஆகுற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடக்குது. உழுவன் இறக்க நேரிடுது. தன்னோட கண்ணு முன்னாடியே உழவன் சாகிறதையும் அவன் தலையை 2ஆக வெட்டி கறி போடுறதையும் பூனாச்சி பார்க்குறா. ஸோ 2வது முறையாக அவன் இந்த உலகத்தை ரொம்பவே வெறுக்கிறான். என்ன தான் பூனாச்சி கிழவன் கிழவிக்கு ரொம்ப பெட்டாக இருந்தாலும் அது ஒரு ஆடு தான். அந்த ஆடு எந்த ஆட்டு கூட என சேரணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது அந்த ஓனர் தான். ஸோ அவங்க ஒரு கிழடு கூட ஒரு பூனாச்சியை என சேர்க்குறாங்க. இது பூனாச்சிக்கு பிடிக்காத 3வது விஷயமாக அமையுது. பூனாச்சி 7 குட்டி போடுறா. இதை பார்க்க ஊர்லேருந்து பல பகுதியிலேருந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க. இதை பயன்படுத்தி கிழவன் வந்து காசு சம்பாதிக்கிறான். ஸோ அந்த 7 குட்டி பிறந்ததுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அந்த குட்டி உடம்புலேருந்து 7 குட்டி வருது இல்லையா, ஸோ அது என்ன பண்ணுதுன்னா ரொம்ப அதுக்கு ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுது. குட்டிகள்லாம் ஓரளவு வளர்ந்த பிறகு கிழவன் அந்த 7 குட்டிகளில் சில குட்டிகளை விற்றும் சில குட்டிகளை கறி கடைக்கும் அனுப்பிடுறான். ஸோ இது 4வது முறையாக பூனாச்சிக்கு ரொம்ப வெறுப்பை ஏற்படுத்துது. அப்படியே காலங்கள் ஓடுது. 1 வருஷம் கடக்கிறதுக்கு அப்புறம் அவள் பொண்ணோட வீட்டுக்கு மறுபடியும் கிழவனும் கிழவியும் போகிறாங்க. ஸோ போகும்போது பூனாச்சி கூப்பிட்டு போகிறாங்க. இந்த முறை பூனாச்சிக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை. அவள் என்ன நினச்சிருப்பான்னா,
பூவனை எப்படியும் கறி போட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு கறிக்கடையில் இந்நேரம் அவன் கறி ஆகியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் போகிறா. பட் அங்கே அவளுக்கு ஒரு அதிசயம் ஆச்சரியம் காத்திருக்கு. பூவன் உயிரோடு இருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூவனை வந்து சாமிக்கு நேர்ந்து விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் அவன் அறுபடாமல் இருக்கான். ஸோ இது வந்து பூனாச்சிக்கு வாவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது. அவங்க போன வருஷம் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த வருஷமும் ரொம்ப ஜாலியாக அதே கேரோட கண்டுக்குவானா. ஏன்னா நம்ம வந்து நமக்கு ஒரு 7 குழந்தைங்க பிறந்திருக்கு, நம்ம உருவம் மாறி இருக்கும், தோற்றம் மாறி இருக்குங்கிற மாதிரி நிறைய மைண்ட் செட்டில் இருந்தால். பட் பூவன் அப்படி இல்லை. அதே கேர் அதே லவ்வோடு அவளை பார்க்க ஆரம்பிக்கிறான். போன முறை இங்கே வரும்போது தான் பூவனுக்கும் பூனாச்சிக்கும் ஃபஸ்ட் கிஸ் நடந்தது. ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா அவங்க நைட்டில் 2 பேரும் என்ன செய்கிறாங்க. ஆனால் இந்த முறை யாருக்குமே தெரியலை அது. ஏன்னா யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஆடுங்க என்ன சேரும்போது ஒரு விதமான சவுண்டு கொடுக்குமா. பட் அந்த சவுண்டு எதுவுமே பூனாச்சி கொடுக்கும். ஏன்னா பூனாச்சி மனசார நேசித்தது பூவனை மட்டும்தான். மறுநாள் காலையில் பார்க்கும்போது பூவனை எல்லா இடத்துலையும் தேடுறா, பூவனை காணும். கடைசியாக பார்க்குறா, கூரை மேலே பூவனோட தலையும் தோல் மட்டும் கிடக்கு. ஸோ ஏதோ இந்த விஷயம் நடக்கிறதுக்காக தான் இத்தனை நாள் பூவன் உயிரோடு இருந்தானோ அப்படிங்கிற மாதிரி தனக்குத்தானே பூனாச்சி யோசித்து அந்த குட்டிகளை நல்லபடியாக வளர்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் பண்ணியிருக்கா. செகண்ட் டைமாக பூனாச்சிக்கு குட்டிகள் பிறக்குது. அதே 7 குட்டிகள் கணக்கில் தான் பிறக்குது. இந்த முறை அதில் 3 வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே பூவனை மாதிரியே இருக்குது. ஸோ இந்த குட்டிகளையும் கிழவன் வந்து கறிக்கடை கொடுக்கறதும் சாமிக்கு படையலிடுறதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விற்கிறதுமா மணியை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு வழியாக வாழ்க்கையே பூனாச்சிக்கு ஓரளவு இவ்வளோ தாண்டா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் போகுது. ஊரில் ரொம்ப பஞ்சம் வருது. இந்த முறை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் பூனாச்சியை இன்னொரு ஆடு கூட என்ன சேர்க்குறாங்க. பட் இந்த முறை பூனாச்சி உடம்புலேயும் ஸ்ட்ரென்த் கிடையாது. பூனாச்சிக்கு 7 குட்டிகளுக்கான அந்த சாப்பாடை போடுற அளவுக்கு கிழமைக்கிட்டே இல்லை. ஸோ கிடைக்கிறதெல்லாம் காஞ்சு போன இலை அப்படி இப்படின்னு கொடுத்து ஏதோ பண்ணாலும் ஒரு வழியாக பூனாச்சியோடைய கடைசி காலங்கள் நெருங்குது. ஸோ அதுக்கப்புறம் பூனாச்சி எப்படி இறக்குறா அப்படிங்கிற மாதிரி இந்த கதை முடியும். இதை பேஸ் பண்ணி தான் என்னோடய இந்த ட்ராயிங் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ட்ராயிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோடய வீடியோ இந்த ஸ்டோரி டெல்லிங்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.